லைஃப் இஸ் டஃப் டார்லிங், பட் ஸோ ஆர் யூ. இந்த கோட் நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். சில டைம் நம்ம லைஃப்பில் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏதோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தருணங்களில் நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது இல்லையா? அப்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும், டிப்ரெஷன் ஆகும், நம்மளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த கோட்லேருந்து நம்ம ஒரு டேக்அவே மெசேஜ் எடுத்துக்கலாம். ஆமாம், லைஃப் டஃப்பு தான், கஷ்டம்தான், நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் இதே கஷ்டத்தை நம்ம இன்றைக்கி மட்டும் ஃபேஸ் பண்ணலையே, பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். எவ்வளோ தூரம் நம்ம தாண்டி வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் நம்ம தாண்டி இன்றைக்கி நம்ம நிற்கிறோம். லைஃப் டஃப்னா இவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்திருக்கிற நம்மளும் டஃப்பு தான். இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோன்னா நம்ம மூலமாக ஏதோ ஒரு பிக்கர் பிக்சர் இருக்குது. ஒரு காரணம் இல்லாமலாம் இவ்வளோ தூரம் யாருமே வர முடியாது இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கிற நீங்கள் எல்லாமே டஃப் தான், ஸ்ட்ராங்கு தான். எந்த பலத்தை வச்சு இவ்வளோ தூரம் நீந்தி வந்தீங்களோ அதே பலத்தை வச்சு நம்பிக்கையோடு இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டே ஸ்ட்ராங்.